அண்மை செய்தி முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தார் என்பது போன்ற கட்டுக்கதைகளை படக்குழு கைவிட வேண்டும் என்று தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். வணிகத்திற்காக தமிழர்களின் அடையாளங்களை கை வைப்பதை தமிழ் பிள்ளைகள் ஏற்க மாட்டோம் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்போது ஜூனியர் என்டிஆர் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி என்டிஆர் நடிக்கக்கூடிய அந்த திரிவிர்க்கம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படத்தில் தமிழர் இறையோன் முருகன் வடபுலத்தில் பிறந்தார் என்ற கருத்துருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக படக்குழு பதிவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கலைப்படப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலற்று இதுபோன்ற வரலாற்று திரிவுகளை உண்மையென கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 50,000 ஆண்டுகளுக்கு தொன்மை வரலாறு கொண்ட தமிழ் பேரினம் தனக்கென்று தனித்த கலை, இலக்கிய, பண்பாடு, நாகரிகம், வாழ்வியல், மெய்யியல், கோட்பாடு, இறை வழிபாடு என யாவற்றையும் கொண்டதாகும். இயற்கை தொழுது போற்றுவதும் புகழோடு மறைந்து மூத்தோர் நடுக்கல்லிட்டு வணங்குவதும் தமிழரின் ஆதி மரபாகும். அதன் அடிப்படையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த தமிழ் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் காலம் காலமாக தெய்வமாக போற்றி வணங்கி வருதல் தமிழரின் மெய்யியல் கோட்பாடாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழர்களின் ஐவகை திணை நிலங்களும் முதன்மை நிலமாக திகழும். குறிஞ்சி திணையின் தலைவன் மூத்தோன் முருகன் முப்பாட்டன் என அழைப்பதும் வணங்கி போற்றுவதும் தமிழரின் மரபு சார்ந்த தொடர்ச்சியான வழிபாட்டு முறையாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இரவலாக எங்களின் கடவுள்களை எடுத்துக்கொண்டு போன பிறகும் இன்றளவும் முழுதாய் அபகரிக்க முடியாமல் தமிழர்களுக்கென்று தனிப்பெரும் இறையோனாக இருப்பவர் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகப்பெருமான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழ் கூறும் முதுமொழியை மெய்ப்பிக்கும் விதமாகவே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் உட்பட தமிழ்நாட்டின் குன்றுகள் தோறும் குமரனின் கோட்டங்கள் நிறைந்துள்ளன. எனவே முருகன் தமிழர்களுக்கு உரித்தான தனிப்பெரும் கடவுள் என்ற பேராண்மையை நிறுவும் வல்லமை தமிழுக்கும் தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த படக்குழுக்கும் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் கூறும் பொழுது, வணிகத்திற்காக தமிழர்களின் பெருமைமிகு அடையாளங்களில் கை வைப்பதை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் பண்பாட்டை திரித்து தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் உருவாகும் இப்படம் வெளிவந்தால் கடும் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இப்படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.